வணக்கம் அன்னபூரணிஸ், இது அமுதா சிவசக்திவேல். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ பீட்ரூட், 2 ஆப்பிள், 2 கேரட், 50 கிராம் பேரிச்சம்பழம், 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, 4 டீஸ்பூன் நெய். தேவையான தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன். பீட்ரூட்டை ஏற்கனவே நான் தோல் சீவி வச்சுருக்கேன். 2 ஆப்பிள், 2 கேரட்டை தோல் சீவி துண்டு துண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக விட போகிறேன். 2 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். பேரிச்சம்பழமும் வேக வச்சு தான் நான் பண்ண போகிறேன். சுகர் சொல்ல மறந்துட்டேன். சர்க்கரை ஒரு 400 கிராம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில், அதான் ஒரு விசில் போதும், ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைக்க போகிறோம். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம், 2 டீஸ்பூன் ஊற்றினா போதும். இப்போ 2 டீஸ்பூன் தான் தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃப்ரூட்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இது ஆறின உடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 400 கிராம் சர்க்கரை சொன்னோம்ல, அதில் போட்டு நல்லா சர்க்கரை நல்லா கரையணும். கரையினதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். சர்க்கரை கரையட்டும். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு சர்க்கரையை. பீட்ரூட்டை நான் அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே சேர்க்கணும். இந்த சர்க்கரையில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பீட்ரூட்டு, ஆப்பிள், கேரட், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் வேக வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலரிக்கோங்க. ஆறின உடனே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு பன் பட்டர் ஜாம் சாப்பிடணும்னு தோணுச்சோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணி சாப்பிடலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. 1 டீஸ்பூன் ஏலக்காய் சொன்னேன், அதை இதில் போட்டுக்கோங்க. நெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதாவது நடுவில் நல்லா இந்த மாதிரி கிண்டுங்க. இந்த மாதிரி சைடில் நுரை இதாக ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் கிண்டும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கட்டி சேர்ந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு நம்ம இறக்கிடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். செம்ம வாசனை, வீடே மணக்குது. ஜாம் அந்த கட்டி சேர்ந்துருச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
வறுத்து வச்ச முந்திரி பருப்பை நம்ம 2 டீஸ்பூன் தான் ஊற்றுறோம், நெய் அவ்வளோவா ஆகாது. 2 டீஸ்பூன் முதல்ல ஊற்றணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனில் இந்த முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்து இதில் நான் வந்து சேர்த்துட்டேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ரெடி. டன்டடாய்.